பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் யோசுவா 3 இறை வார்த்தைகள் 7. ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகின்றேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னதெல்லாம் கிடைக்குது? நலம் கிடைக்குது, உயர்வு கிடைக்குது, நம்ம செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்குது. படிக்கிற பிள்ளைங்கன்னா நம்மளுக்கு ஞானம் கிடைக்குது, படிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குது, திறமை கிடைக்குது. எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவரை நம்மளோடு கூட நம்ம வைத்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போவோம். அவர் உயர்வை தவிர தாழ்வை தரமாட்டார். பிற இனத்தாரிடையே நம்மளை என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த விட மாட்டார். நம்ம நோயோடு இருக்க மாட்டோம், நலமோடு இருப்போம். ஏன்னா அவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது நம்ம அவரை போல நம்ம மாறுவோம். நம்ம உலக காரியங்களில் உலகத்தார்கள் போல, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் போல நம்ம செயல்பாடுகள் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம அழிவின் பாதையில் போய்கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன வருது? உயர்வு, நலம். நம்மளுக்கு எந்த கவலையும் இருக்காது. அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கவலை கூட இருக்காது. கண்ணீர் இருக்காது, நோய் இருக்காது, துன்பம் இருக்காது. எந்நேரமும் நம்ம அவரோடு உறவாடி பாருங்களேன். அவர் செய்கிற நன்மை தெரியும், அவர் செய்கிற அற்புதங்கள் தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவதே ஒரு அதிசயமாக இருக்கும். ஏன்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, சில பேர் அதை உணர்ந்திருக்கலாம், சில பேர் அதை உணராமல் கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லாரும் கூட இருக்கிறார். நம்ம தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி கூப்பிட்டா போதும், அவர் நம்ம அருகில தான் இருக்கிறார். நம்மளுக்கு உடனே பதில் கொடுப்பார். நம்மளுக்கு உயர்வை தரக்கூடியவர் ஆண்டவர். எல்லாவற்றிலும், பிள்ளைகளுடைய காரியங்களில், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில், எதில் நம்மளுக்கு வெற்றி வேணும்? ஏசப்பாவோட கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். கடன் பாரமா? அந்த கடனுக்காக ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் ஏதோ தெரியாமல் இந்த கடனை வாங்கிட்டேன், என்னை மன்னிங்க. இந்த கடனை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வழி வாசல்களை திறங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த கடன் பாரங்களிலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். சில பேர் வீடு கட்டுற காரியங்களில் கடன் வாங்கியிருப்பாங்க, சில பேர் திருமண காரியங்களுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, சில பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. இப்படி எவ்வளவோ காரியங்கள் இருக்குது பிரியமானவர்களே. நம்ம தான் இந்த உலகத்தில் உள்ளது ஒவ்வொன்றையும் நினச்சி என்ன செய்கிறோம்? கவலைப்பட்டு நம்ம நோயை வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்மளுக்கு வெற்றியை தருகின்றவராக இருக்கிறார், உயர்வை தருகின்றவராக இருக்கிறார். நம்மளை பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, எத்தனையோ பேர் நம்மளை இகழ்ச்சியாக நடத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இகழ்ச்சியாக நடத்த விட மாட்டார். அவர்கள் கண் முன்பாகவே நம்மளை உயர்த்தக்கூடியவர் நம்ம ஆண்டவர். பிரியமானவர்களே, அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் நொறுங்கி போயிருக்கீங்களா? ஏதாவது நம்மளுக்கு கேஸ் நடக்குதா? அதை கூட வெற்றி பெற செய்வார். நம் சார்பில் ஆண்டவர் செயலாற்றக்கூடியவர். பிரியமானவர்களே, அவர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். அதனால் என்னவா இருந்தாலும், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், அது பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், கணவருடைய காரியங்களாக இருக்கலாம், மனைவியுடைய காரியங்களாக இருக்கலாம், தாய் தந்தையருடைய காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்கு நன்மையான பதிலை தருவார். ஒரு உயர்வான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைப்பார். வேலை காரியங்களில் வேலை கிடைக்காம எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாலிப பருவத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் படித்துட்டு வேலை கிடைக்கல,
வேலை இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு இந்த வேலை கிடச்சிராதா, இந்த எக்ஸாம் பண்ண போகிறேனே, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ண போகிறேனே, நானும் எத்தனை வாட்டியோ எழுதி எழுதி தோல்வி அடைஞ்சிட்டனே, எனக்கு இந்த தடவையாவது கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கின்றார் பிரியமானவர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவார். இந்த ஆண்டு தருவார். இந்த ஜனவரி மாதத்தில் 2025 ஆண்டில் நம்மளுக்கு நன்மையான காரியத்தை தருவதற்காகவே அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிட்டார். அப்போ நம்ம விசுவசிக்கணும். இந்த வார்த்தையில் நம்ம ஆழமாக விசுவசிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவசிங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தருவார், ஒரு உயர்வை தருவார், கடன் பாரங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருவார், நோயிலிருந்து விடுதலை தருவார், எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு நம்ம எடுத்துக்கொள்வோம், இது வெற்றியின் ஆண்டு. இந்த ஆண்டை நம்மளுக்கு வெற்றியாக ஆண்டவர் நிறைவேற்ற போவதற்காக நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னை வெற்றியோடு நடத்த போகிற நாட்களுக்காக நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு இன்றைக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக, பாதுகாக்க போவதற்காக, ஆமாண்டவரை நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட வெற்றியை தரப்போவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கண்ணீரோடு ஆமாண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கெம்பிரத்தோடு அறுவடை பண்ணும்படியாக அவர்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட ஆமாண்டவரை நீரே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து ஒரு ஆசியை கொடுத்து நீர் அவர்கள் வழி வழியாக நீர் ஆசீர்வதித்து அவர்கள் தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாய் நீர் செய்ய போகின்ற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, அடையாளங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.